நீங்க ரெடினா தான் நான் புறப்பட முடியும். உலகின் பூர்வ மண்ணாகிய இந்த திராவிட மண்ணில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் எந்த பண்புகள் வளர்ந்தனவோ, எந்த குணங்கள் வளர்க்கப்பட்டனவோ அவற்றை தன்மானத்தோடும் சுயமரியாதையோடும் பாதுகாத்து அதனை ஒரு மாபெரும் எழுச்சிமிக்க கோபுரமாக்கி, பாரிஸ் நகரத்திலே ஈஃபில் டவர் என்று சொன்னால் பாரிஸ் ஞாபகத்துக்கு வருவது போல, திராவிட இயக்கம் என்று சொன்னால் அதை நினைவூட்டுவதற்காகவே தியாகராயர், நடேசனார், டி.எம். நாயர் இவர்கள் பதிவு போட்ட அந்த காலத்தில் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் கட்டி காத்து வளர்த்து 44க்கு பின்னாலே திராவிட முன்னேற்ற கழகம் உதித்து 44க்கு பின்னாலே திராவிடர் கழகம் உதயமாகி 49ல் திராவிட முன்னேற்ற கழகம் உதயமாகி 72ல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் திலகம் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டு, அதன் பிறகு ஒரு காலகட்டத்தில் 30 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டனாக இருந்த நான் அதிலிருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு 1972ல் எம்ஜிஆர் அந்த கட்சியை ஆரம்பித்தார். 1994 மே 6 இந்த தேதியில் அங்கே சங்கரதாஸ் சுவாமிகள் கலை அரங்கத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கினோம். தினகரன் நிறுவனர் ஐயா KPK அவர்கள்தான் இந்த கொடி எப்படி பரிமளிக்க வேண்டும், மேலேயும் சிவப்பு கீழேயும் சிவப்பு நடுவிலே கருப்பு என்று அவர்தான் இந்த கொடியை தேர்ந்தெடுத்து கொடுத்தார். பெயரையும் தேர்ந்தெடுத்து கொடுத்தார். மறுமலர்ச்சி என்பது பாழடைந்து கிடக்கின்ற ஒரு இடத்தை புதுப்பிப்பதற்கு பிறகுதான் மறுமலர்ச்சி. அதைப் போல சிதிலமடைந்திருக்கின்ற ஒரு சிலையை, ஓவியத்தை, அதை செம்மைப்படுத்துவதற்கு பெயர்தான் மறுமலர்ச்சி. அதே போல திராவிட இயக்கத்துக்கு வலிவையும் பொலிவையும் தருவதற்காக லட்சோப லட்சம் பேர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்து ஏப்ரல் 16ஆம் நாள் எழுச்சி நாள் பேரணியிலே முதல் நாள் மாலை 3 மணிக்கு தொடங்கி மறுநாள் காலை 7 மணிக்குத்தான் கடற்கரையிலே முடிவிட்டு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் உதயமாயிற்று. 30 ஆண்டுகள் கடந்து விட்டன. இது 31வது ஆண்டினுடைய தொடக்கம். மே 6 இங்கே தொடக்க காலத்திலே லட்சக்கணக்கிலே வந்தவர்களில் சிலர் இங்கே வெற்றி பெறவில்லை என்றவுடன் மரத்துக்கு மரம் தாவும் வண்டினம் போற அவர்கள் போனார்கள். அவர்களை பற்றி நான் நன்றி சொல்லுகிறேன். யாரை நான் குறை சொல்லவில்லை. ஆனால் என்னோடு இருப்பவர்கள் எல்லா துன்பங்களையும் துயரங்களையும் தாங்கிக் கொண்டு, அனைத்து போராட்டங்களிலும் தாங்கிக் கொண்டு, நான் 7000 கிலோமீட்டர் நடந்திருக்கிறேன் தமிழ்நாட்டில். அதன் பிறகு சாஞ்சிக்கு சென்றோம், மத்திய பிரதேசத்தின் சாஞ்சிக்கு சென்றோம். ராஜபக்சே இங்கே வருகிறான் என்று அதை எதிர்த்து கருப்பு கொடி காட்டுவதற்காக சென்று அங்கே கைது செய்யப்பட்டு, அங்கே சம்பல் பள்ளத்தாக்கினுடைய கொள்ளையர்கள் சுற்றுகிறார்கள் என்றார்கள். அதை பற்றி நாங்கள் பயப்படவில்லை. அங்கே கைது செய்யப்பட்டு இங்கே தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டோம். தமிழகத்தினுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக ஸ்டெர்லைட் போராட்டத்தை 15 ஆண்டுகள் இடைவிடாமல் நடத்தி, அந்த ஸ்டெர்லைட் நடத்தக்கூடாது என்ற தீர்ப்பை உயர்நீதிமன்றத்திலே பெற்று அவர்கள் உச்சநீதிமன்றத்துக்கு சென்ற பிறகு அங்கும் போய் நானே வாதாடி உச்சநீதிமன்றத்திலும் அதற்கு தடையாணை பெற்ற நிலையிலே அதற்கு பிறகும் 4 ஆண்டுகள் நடைபெற்றன. ஆனால் தூத்துக்குடியிலே இருக்கிற மக்கள் அந்த விஷப்புகை பரவிய காரணத்தினாலே ஒரு நாள் காலையில் மார்ச் 23 எல்லோரும் தெருக்களிலே காலை நடக்க வந்தவர்கள் மயங்கி விழுந்தார்கள்.
கேள்விப்பட்டு உடனே நான் அங்கே சென்றேன். அந்த மக்கள் கொதித்து போயிருந்தார்கள். நீங்கள் முன்பே சொன்னீர்கள், இந்த இயக்கம் மக்களை காப்பாற்ற, சுற்றுச்சூழலை காப்பாற்ற என்று. இன்றைக்கு நாங்கள் அனைவருமே கைதாக வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். பிறகு உச்சநீதிமன்றத்திற்கும் நான் சென்றேன், அங்கே வாதாடினேன். ஆக ஸ்டெர்லைட் போராட்டத்திலே முழு வெற்றிக்கும் உரிமை கொண்டாடுகிற சகல சக்தியும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்குத்தான் என்பதை நான் இந்த நேரத்திலே பணிவோடு பத்திரிகையாளர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதன் பிறகு நியூட்ரினோவை கொண்டு வருகிறோம் என்று நரேந்திர மோடி 7000 கிலோமீட்டருக்கு அப்பாலே இருந்து, அமெரிக்க மண்ணிலே இருந்து இங்கே கொண்டு வந்து, அம்பரப்பர் மலை தேனி மாவட்டத்திலே இருக்கிறது, அதுதான் பொருத்தமான இடம் என்று அதை தேர்ந்தெடுத்து ஏறத்தாழ 800 கோடி செலவழித்து விட்டார்கள். இது மகாராஷ்டிராவிலிருந்து விரட்டப்பட்டது, உடைத்து நொறுக்கப்பட்டு சரத்பவார் முதலமைச்சராக இருக்கிற போது கொடுத்த லைசன்ஸை ரத்து செய்து அனுப்பி வைத்தார். வேறு எந்த மாநிலமும் அனுமதிக்கவில்லை. ஆனால் சகோதரி ஜெயலலிதா இங்கே இருந்தார் முதலமைச்சராக. உடனே தருகிறேன் என்று 15 நாட்களில் லைசன்ஸ் கொடுத்து நியூட்ரினோவை தொடங்கி வைப்பதற்கு, அடிக்கல் நாட்டுவதற்கும் ஆட்களை அனுப்பினார். நான் நியூட்ரினோவை எதிர்த்து கோர்ட்டிலே வழக்கு போட்டேன். அந்த கோர்ட்டிலே தொடர்ந்து வாதாடி நானும் அஜ்மல் கானும் அந்த நீதிமன்றத்திலே தடையாணை பெற்றோம். இன்று தடையாணையில் தான் நியூட்ரினோ திட்டம் இருக்கிறது. இது என் கனவு திட்டம் என்று நாள்தோறும் பொய்களையே சொல்லி வருகிற பிரதம அமைச்சர், தலைமை அமைச்சர், பொய்கள் சொல்வதிலும் அவர் தலைமை அமைச்சர் தான், பொய் சொல்லுவதிலும் அவர் தலைமை அமைச்சர் தான். அவர் இந்த நியூட்ரினோவை இந்த ஆண்டே நாங்கள் இயக்கி விடுவோம் என்று சொன்னார். ஆனால் சுப்ரீம் கோர்ட்டிலும் திரும்ப திரும்ப போய் வாதாடி அதற்கு தடையாணை பெற்றோம். பூவுலக நண்பர்களும் தடையாணை பெற்றார்கள். ஆக தமிழ்நாட்டுக்கு எது தேவையோ அதை போல காவிரி பிரச்சனையில் இங்கே காவிரிக்கு வருகிற அதை எதிர்த்து போராட்டம் கிருஷ்ணகிரி மண்டலம் கொண்டு அதன் பிறகு போராட்டங்கள் நடத்தி டெல்டா மாவட்டத்திலே உள்ள, டெல்டா மண்டலத்திலே உள்ள எல்லா மாவட்டங்களுக்கும் நான் சென்று இங்கே வரக்கூடாது, மேகதாட்டு வந்தால் காவிரியில் தண்ணீர் வராது, கபினி நிறையாது என்று அங்கே இருக்கக்கூடிய தண்ணீர் பிரச்சனை, குடிதண்ணீர் பிரச்சனை, விவசாய பிரச்சனை, அதை பாதுகாக்க வேண்டுமெனில் இந்த மேகதாட்டு அணை கட்டவிடக்கூடாது என்று நாம் சொன்னோம். ஆனால் அவர்கள் 957 கோடி ரூபாய் இப்பொழுது ஒதுக்கி இருக்கிறார்கள். இதை வைத்துக் கொண்டு நாங்கள் இந்த அணையை கட்டியே தீருவோம் என்கிறார்கள். அவன் அணையே கட்டி தீருவோம் என்றால் நாம் என்ன செய்ய முடியும் என்று கேட்டதற்கு நம்முடைய அமைச்சர் துரைமுருகன், அங்கே இருந்து இங்கே அணை கட்ட விடமாட்டோம், ஒரு காலம் விடமாட்டோம், நீதிமன்றத்திலும் போராடுவோம், மக்கள் மன்றத்திலும் போராடுவோம் என்று எங்கள் போராட்டங்களை சுட்டிக்காட்டினார். அங்கே மேகதாட்டு அணை எங்கே வந்து விடுமோ என்று கவலைப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அதற்கு பணத்தை ஒதுக்கியதோடு அவர்களுடைய நிதிநிலை அறிக்கையில் நாங்கள் மேகதாது அணையை கட்டப் போகிறோம் என்று கர்நாடகம் சொல்லுகிறது. மத்திய அரசு, நம்முடைய நரேந்திர மோடி அரசு தமிழகத்துக்கு வஞ்சகம் செய்வதையே தொடர் தொழிலாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடி அரசு, நாங்கள் இந்த மேகதாட்டு அணைக்கு வெளியே சொல்லாமல் அனுமதி கொடுத்து விடுவோம், நீங்கள் கட்டிக்கொள்ளுங்கள் என்று பிரகாஷ் ஜவடேக்கரை விட்டு அவர்களுடைய கூட்டத்துக்கு போக சொன்னார். அமைச்சர்களும் கர்நாடக அமைச்சர்களும் எம்பிக்களும் கூடிய கூட்டத்தில் இதை மத்திய சர்க்காருடைய அணுகுமுறை இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லிவிட்டார்கள். ஆகவே அவர்கள் எந்த நேரத்திலும் அந்த வேலையை ஆரம்பிக்கலாம். அணையை கட்டுவதற்கான பொருட்கள் அனைத்தையும் அவர்கள் கொண்டு வந்து சேகரித்து வைத்து விட்டார்கள். நான் மன்மோகன் சிங்கிடம் சொன்னேன், நீங்கள் இந்த அணையை கட்டினால் ஒற்றுமைப்படுத்துவதற்காகவா கட்டுகிறீர்கள்? நீங்கள் இந்த அணையை அங்கே கட்டி தமிழர்களுடைய வயிற்றில் அடித்தால், அவர்கள் தலையிலே மண்டை போட்டால், நாங்கள் அதை உடைத்தெறிவதை தவிர
எங்களுக்கு வேலை இல்லை. நாங்கள் இதற்கு முன்பு 2ஆம் ராஜராஜ சோழன் படையெடுத்து சென்று இது போன்ற ஒரு அணை கட்டப்பட்ட போது படைகளோடு சென்று உடைத்து விட்டு வந்தான். பின்னர் சோழ சாம்ராஜ்யத்திலே ஆட்சி புரிந்த ராணி மங்கம்மாள் ஒரு படையோடு சென்று அங்கே திரும்பவும் அதை உடைத்து விட்டு வந்தார்கள். எனவே தமிழ்நாட்டை இன்றைக்கு மேகதாட்டுவும் அங்கே இந்த அணையும் மேகதாட்டு அணையும் மற்ற டெல்டா மாவட்டங்களை எல்லாம் பாதிக்கக்கூடிய வகையிலே அவர்கள் தண்ணீரை தடுத்து வைக்கப் போகிறோம் என்கிறார்கள். ஆக தமிழகத்தினுடைய உரிமைகளை காப்பதுதான் எங்கள் நோக்கம். தேர்தல் மட்டும் எங்கள் நோக்கம் இல்லை. நாங்கள் கூட்டணிகளிலே இருந்திருக்கிறோம். ஆனால் இப்பொழுது இருக்கிற கூட்டணியில் திராவிட மாடல் ஆட்சியை நடத்துகின்ற மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே நடைபெறுகிற இந்த ஆட்சி எங்கள் போராட்டங்களுக்கெல்லாம் பக்கபலமாக நிற்கிறது. நாங்கள் எப்படி இருப்போம் என்று சொன்னால், நான் வெளிப்படையாக சொன்னேன், நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு யாரேனும் ஊசிமுனை அளவு தொல்லை கொடுக்க நினைத்தாலும் அதை முறித்து எரிகிற கூட்டமாக, காவல் காக்கும் கூட்டமாக, தடுத்து நிறுத்துகின்ற தடுப்பு அரணாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படும் என்று நாங்கள் சொல்லிவிட்டோம். இங்கே இருந்தால் பதவி கிடைக்காது என்று நினைத்த ஒரு சிலர் போய்விட்டார்கள். களைகள் நீங்கின, களரி தலைக்கிறது என்ற விதத்தில் தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைக்கு லட்சோப உறுப்பினர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பொதுக்குழுவை கூட்டினோம். 1400 பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள். இந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தை பாதுகாப்பதற்காக இருக்கிற இயக்கம், திராவிட இயக்கத்தை பாதுகாப்பதற்காக இருக்கிற இயக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு யாரேனும் தொல்லை கொடுக்க நினைத்தால் அதை தடுத்து நிறுத்தி தகர்க்கும் வலிய பாசறைதான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற விதத்திலே இந்த இயக்கம் பொதுக்குழுவை கூட்டி 1400 பொதுக்குழு உறுப்பினர்களை தமிழகம் பூராவும் 6 மாத காலம் தேர்தல் நடத்தி அதற்கு பிறகு பொதுக்குழுவை இங்கே ஒரு பெரிய கல்யாண மண்டபத்திலே நடத்தி அந்த பொதுக்குழுவில் நிறைவேற்ற வேண்டிய தீர்மானங்களை எல்லாம் நிறைவேற்றி இன்றைக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தனித்துத்தான் இயங்கும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பக்கபலமாக உடனிருந்து காக்கின்ற அரணாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இயங்கும். இதிலே சோர்ந்து போனவர்கள், சோரம் போனவர்கள், துரோகம் எப்பொழுது செய்வதை நினைத்தவர்கள், இங்கே இருக்கக்கூடிய 300-400 கோடி ரூபாய் சொத்துக்களை, தொழிற்சங்க கட்டிடங்களை அதை வாரி எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று திட்டமிட்டு அதை தங்கள் பக்கமாகவே அறக்கட்டளையை எழுதி கொண்டு இப்பொழுது மதிமுக போய் திமுகவிலே சேரலாமே என்று போகாத ஊருக்கு இல்லாத வழியை சொல்லுகிற வேளையிலே 1-2 பேர், ஒருவர் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் போனவர்கள் திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள், தொண்டர்கள். அந்த தொண்டர்கள் வருவதைத்தான் நான் விரும்புகிறேன். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டின் நலனை, திராவிட இயக்கத்தின் நலனை பாதுகாக்கும். இந்தியை உள்ளே நுழைய விடாமல் தடுக்கும். தமிழகத்தினுடைய மறுமலர்ச்சி திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு உறுதுணையாக இருக்கும். அப்படிப்பட்ட இந்த கட்சி இன்றைக்கு 31வது ஆண்டு தொடக்க விழாவை வழக்கம் போல இங்கே தாயகத்திலே நடத்துகிறோம். ஜனவரி 1ஆம் தேதி பத்திரிகையாளர்களை சந்திக்கிறேன். ஆண்டுதோறும் அவர்களிடம் அந்த ஆண்டுக்கான திட்டத்தை நான் சொல்லுகிறேன். பிறகு 6ஆம் தேதி வந்து கட்சி தொடங்கிய நாளை கொடியேற்றி வைத்து பத்திரிகையாளர்களை சந்தித்து எங்கள் அணுகுமுறை இப்படித்தான் இருக்கும் என்று தெரிவிக்கின்றேன். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் நாளும் வலிவும் பொலிவும் கொண்டதாக உருப்பெற்று வருகிறது, வளர்ந்து வருகிறது. புதிய இளைஞர்கள் நிரம்ப வருகிறார்கள். இப்பொழுது ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் கொரோனா தாக்கிய போது நான் உடல் நலம் இல்லாமல் வீட்டிலேயே படுத்துக்கிறேன்.
3 ஆண்டுகளுக்கு முன்பு கொரோனா தாக்கிய போது நான் எங்கும் செல்ல முடியாத அளவுக்கு என் உடல் நலம் பாதிக்கப்பட்ட போது எனக்கே தெரியாமல் துரை வைகோ ஒவ்வொரு ஊருக்கும் சென்று பாதிக்கப்பட்ட தொண்டர்கள் வீட்டுக்கு சென்று நோய்வாய்ப்பட்டிருந்தால் ஆஸ்பத்திரியில் சேர்த்து துக்கம் என்றால் துக்கம் கேட்டு மகிழ்ச்சி என்றால் கல்யாணத்திலே கலந்து கொண்டு இந்த 3 ஆண்டு காலம் அவர் தமிழகத்தை சுற்றி சுற்றி வந்தபோது அவரை கழக தோழர் தான் வற்புறுத்தி அழைத்துக் கொண்டு போனார்கள். அதற்கு பிறகு ஒரு நிர்வாக குழுவை போட்டோம். அதிலே எல்லோரும் துரை வைகோ இந்த இயக்கத்திலே வந்து பாடுபட வேண்டும் என்று சொன்னார்கள். நான் வேண்டாம் என்று சொன்னேன். அப்படி என்றால் இது ஜனநாயகம் அல்ல, பெரும்பான்மை கருத்துக்கு விட்டுவிடுங்கள் என்றார்கள். ஒவ்வொரு ஓட்டுச் சீட்டையும் எடுத்து அதில் வேண்டும் வேண்டாம் என்று எழுதி வைத்து சுருட்டி வைத்திருந்தோம். ஒவ்வொருவராக எடுத்து வந்து அந்த வாக்குப்பெட்டியிலே போட்டார்கள். 106 பேர் ஓட்டு போட்டதிலே 102 பேர் துரை வைகோ, 104 பேர் திராவிட இயக்கத்தை காக்க துரை வைகோவை கட்சியிலே சேர்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். 2 பேர் மட்டும் வேண்டாம் என்று அதிலே பதிவு செய்திருந்தார்கள். ஆக மெஜாரிட்டி ஒப்பீனியன் படி, பெரும்பாலோர் கருத்துப்படி அதற்கு பிறகு பொதுக்குழுவை கூட்டினோம். பொதுக்குழுவிலே 1300க்கு மேற்பட்டவர்கள் வந்து கலந்து கொண்டார்கள். ஆக இது ஒரு ஜனநாயக முறையிலே எடுக்கப்பட்ட முடிவு. அப்படி எடுக்கப்பட்ட முடிவை செயல்படுத்துவதிலே நாங்கள் முன்னேற்ற பாதையிலே இருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சேப்பர்சன் மைனர்ஸ் என்று முன்னாலே போய் தடைகளை ஒதுக்கிவிட்டு படை வரட்டும் என்று தடையை ஒதுக்குவார்கள் அல்லவா, அது போன்ற வேலையை, சேப்பர்சன் மைனர்ஸ் வேலையை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது. இதிலே வெற்றி பெறுவோம். இங்கு வரப்போகிற அடுத்த சட்டமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிதான் மலரும், முழுமையான பெரும்பான்மை பெற்று மலரும். அதற்கு நாங்கள் எல்லா விதத்திலும் பக்கபலமாக இருப்போம். எங்களுக்கென்று தனி திட்டம் என்றும் இல்லை. திராவிட இயக்க கொள்கைகளை பாதுகாப்பதுதான் எங்களுடைய தனித்திட்டம். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வலு சேர்ப்பதுதான் எங்களுடைய தனி முயற்சி. அதன்படி நாங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறோம். பத்திரிகையாளர்களும் நான் அழைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு விடுமுறை நாள் என்று கூட கவலைப்படாமல், இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நேற்று ஞாயிற்றுக்கிழமையும் ஜனவரி மே 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் சரி, நாங்கள் இந்த வழக்கம் போல ஆண்டுதோறும் நடத்தி கொண்டிருக்கிறோம். பத்திரிகையாளர்களும் அனைவரும் வந்து விடுகிறார்கள். இந்த இயக்கம் மேலும் மேலும் வலிவும் பொலிவும் கொண்டதாக தியாகத்தால் உருவாகி வரும். ஈழத் தமிழர்களினுடைய விடுவுக்காக நாங்கள் பல உயிர்களை பலி கொடுத்திருக்கிறோம். ஈழத் தமிழர்களினுடைய விடுவுக்காக எண்ணற்றவர்கள் சிறை சென்றிருக்கிறோம். ஈழத் தமிழர்களுடைய விடுதலைக்காக என் குடும்பத்திலேயே ஒருவன் தீக்குளித்து மாண்டான். சிவகாசி ரவி இளைஞரணி துணை அமைப்பாளர், அவர் தீக்குளித்து மாண்டார். ஆக உயிர் கொடுத்திருக்கிறோம், ரத்தம் சிந்தி இருக்கிறோம், கண்ணீர் சிந்தி இருக்கிறோம். இந்த இயக்கத்தை பாதுகாப்பதற்கு தேவையான அத்தனை காரியங்களையும் செய்திருக்கிறோம். இன்றைக்கு 31ஆம் ஆண்டு தொடக்க நாள் என்பதனால் இன்றைக்கு இங்கே வந்து இனிப்பும் இளநீரும் கொடுத்து எங்கள் தோழர்களை உற்சாகப்படுத்தி இருக்கிறோம். வருகை தந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கும் தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கும் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில், அதனுடைய தலைமை அமைப்பின் சார்பில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பிஜேபி கூட 2 சீட்டு தான் ஜெயிச்சது ஒரு காலத்தில். 2 சீட்டு இந்தியா பூரா சேர்ந்து அவங்க போய் படுத்துட்டாங்களா, வேலை செஞ்சாங்க. அதுபோல எங்களுக்கு பொறுத்தமட்டில் இந்த வளர்ச்சியே சரியான வளர்ச்சி நினைக்கிறேன். வீக்கமாக கூடாது, வளர்ச்சி தான் இருக்கணும். வளர்ச்சி இருக்கு. இப்ப போனவர்கள் எல்லாம் திரும்பி நிறைய தொண்டர்கள் வந்து சேர்ந்துட்டாங்க. எங்கள் இயக்கத்தை மேலும் வலுப்படுத்த முடியும் என்பதற்கு தலைமையும் தொண்டர்களும் உறுதியாக இருப்பதனால் அதை பற்றி ஐயத்துக்கு இடமே இல்லை.
அதனால என்ன முத தேர்தலில் உதயசூரியன் எல்லா தொகுதியிலையும் திமுக நின்றது. அதற்கு பிறகு அண்ணா திமுக ஆரம்பிச்சாங்களே, அவங்க ரெட்டையிலையா நின்னாங்க, அவங்க சேவல்லையும் பொறாவிலையும் போய் நின்னாங்க. நாங்க முதல்ல கொடை சின்னம், பிறகு பம்பர சின்னம், அதன் பிறகு இப்பொழுது நாங்கள் தீப்பெட்டி சின்னத்தை வாங்கி இருக்கிறோம். கொஞ்சம் பொறுத்து பாருங்கள், ஒரு சின்னம் நிரந்தர சின்னமாக கூடிய அளவுக்கு இந்த கட்சி வலிவு பெறும். காங்கிரஸ், திமுக, அதிமுக இருந்த காலகட்டத்திலே நீங்க கட்சி துவங்கி பொது வாழ்க்கை வந்தீங்க. அப்ப இருந்த நிலைக்கு இப்ப இருக்கக்கூடிய நிலையை எப்படி பாக்குறீங்க? இப்பொழுது திமுக எங்களை முழுமையாக நம்புகிறது, நம்பத்தகுந்த கட்சி என்று கருதுகிறது. திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற தளபதி ஸ்டாலின் எங்களை அன்போடு நேசிக்கிறார், பாசத்தோடு வரவேற்கிறார். இந்த நெருக்கம் இனி இடைவெளிக்கு இடமில்லாமல் சென்று கொண்டே இருக்கும். இந்தியாவிலே பார்த்தால் வடநாட்டிலே ஒரு தேர்தலுக்கு ஒரு கட்சி என்று பல கட்சிகள் இருக்கின்றன. ஒரே கட்சி 2ஆக 3ஆக பிரிந்து அவர்கள் பல கட்சிகளை நடத்துகிறார்கள், திரும்ப சேர்ந்து கொள்கிறார்கள். இது அப்படி அல்ல. நாங்கள் ஒரு முடிவெடுத்தோம். அதிலே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அதனுடைய லட்சியங்களை காப்பதற்காக எதிர்ப்பு சக்திகள், இந்துத்துவ சக்திகள் இங்கே ஓங்கி வளர தலைப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் அதை தடுத்து நிறுத்துகின்ற ஒரு கவசமாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும். இந்த 30 ஆண்டுகள்ல எத்தகைய சவால்களை நீங்க சந்திச்சீங்க? ஒவ்வொரு இன்னல்லையும் துயர்லையும் அதை மீண்டு கடந்து வர உங்களுக்கு எது உந்து சக்தியா இருந்தது? எனக்கு சங்கடம் வந்தா தான் சந்தோஷங்க. எனக்கு இடையூறுகள், சோதனைகள், துரோகங்கள் வரும்போது துள்ளி குதிச்சு முன்னை விட பன்மடங்கு வேகத்தோடு கட்சியில இயங்குவேன். அதனால்தான் இந்த 30 வருஷத்துல அந்த சோதனைகளை எல்லாம் நாங்கள் கண்டு வெற்றி கண்டு விட்டோம், துரோகங்களையும் வென்று விட்டோம். இன்றைக்கு பிரதான கட்சியாக இந்தியாவிலேயே பிரதான கட்சிகளில் ஒன்றாகிய திராவிட முன்னேற்ற கழகம் மறுமலர்ச்சி திமுகவை தனக்கு ஒரு துணை அமைப்பு போல எங்களை அன்பு காட்டி ஆதரிக்கிறார்கள். நாங்கள் எங்கள் நிலையிலே உறுதியாக இருப்போம், திமுகவுக்கு பக்கபலமாக இருப்போம். ரொம்ப தரங்கட்ட பேச்சு, தரக்குறைவான பேச்சு. ரோட்டடியிலே குழாயடி சண்டை போடுகிற போது பேசிக் கொள்வார்களே, அது போன்ற பேச்சு. அவர் இல்லாவிட்டால் அவர் இந்துத்துவ சக்திகளை வளர்ப்பதற்காகவே மற்ற கட்சிகளை எல்லாம் அவர் இழிவுபடுத்தி பேசுவதும், அவர்கள் இந்த பாரதிய ஜனதா கட்சிதான் இனி எதிர்காலத்திலே இந்தியாவையே எல்லா இடங்களையும் ஆளும் என்று சொல்வதும் அவருடைய ஆணவ பேச்சு. அந்த ஆணவ பேச்செல்லாம் எடுபடாது. அவர்கள் நினைப்பது போல வெற்றி பெற முடியாது. மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கும், தனிப்பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும். நீங்க பைட்டு கொடுத்துட்டு அப்படியே போயிடுவோம். நீங்க என்ன நோக்கத்துக்காக கொடுக்குறீங்க? அரசியலில் நேர்மை, பொது வாழ்வில் தூய்மை, லட்சியத்தில் உறுதி என்ற உயர்ந்த கோட்பாடுகளுடன் தொடங்கப்பட்ட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் பல சோதனைகளை தாண்டி துரோகங்களை முறியடித்து 30 ஆண்டுகளை கடந்து 31வது ஆண்டில் வெற்றிகரமாக அடியெடுத்து வைக்கும் இன்றைய நன்னாளில் எங்கள் தலைவர் வைகோ அவர்கள் முன்னிலையில் குருதி வழங்கும் இந்த நிகழ்ச்சியில் குருதி வழங்கி இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எங்கள் இயக்க தலைவர் வைகோ அவர்கள் கடந்த 60 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டிற்காகவும் தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காகவும் தன் இரத்தத்தை வியர்வையாக சிந்தி உழைத்திருக்கின்றார். அந்த உழைப்பை சுட்டிக்காட்டும் வகையில் இயக்கத்தின் இந்த 31வது ஆண்டு துவக்க நாள் இந்த நிகழ்ச்சியில் குருதி கொடை வழங்கும் இந்த நிகழ்ச்சி நடைபெறப் போகின்றது.
தமிழ்நாட்டின் நலனுக்காக வாழ்வாதாரங்களை பாதுகாக்கவும் கிட்டத்தட்ட 5.5 வருடங்கள் சிறையில் வாடியவர் எங்கள் தலைவர். தன்னே வருத்திக் கொண்டு 5000 கிலோமீட்டருக்கு மேல் நடைபயணம் மேற்கொண்டவர். முல்லை பெரியாறு அணையை காத்ததாக இருந்தாலும் தமிழ்நாட்டு நதிகளின் உரிமைகளை காக்க போராடியதாக இருந்தாலும் தஞ்சை வேளாண் மண்டலத்தில் ஷேல் கேஸ், மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் போன்ற நாசகார திட்டங்களை தடுத்து நிறுத்தியதாக இருந்தாலும் நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தை தனியார் மயமாகாமல் தடுத்து நிறுத்தியதாக இருந்தாலும் உலக கோடீஸ்வரன் அவனின் நச்சு ஆலை ஸ்டெர்லைட் ஆலையை தூத்துக்குடியில் மூடியதாக இருந்தாலும் அனில் அகர்வால் சொல்ல வேண்டாம். தேனி மாவட்டத்தில் தென் மாவட்டங்களுக்கு பெரும் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய நீட்டுட திட்டத்தை தடுத்து நிறுத்தியதாக இருந்தாலும் மண்ணை மலடாக்கும், காற்றை மாசுபடுத்தும் சீமை கருவேலி மரங்களை தமிழ்நாட்டிலிருந்து 10 வருடங்களுக்குள் முற்றிலுமாக அகற்றிட வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற தீர்ப்பை பெற்றுத் தந்ததாக இருந்தாலும் மே தினத்தை நாடு முழுவதும் அரசு விடுமுறையாக அன்றைய பிரதமர் மாண்புமிகு VP சிங் அவர்கள் மூலம் அறிவித்ததாக இருந்தாலும் மறுமலர்ச்சி இரத்த தான கழகம் மூலம் குருதிக்குடை வழங்கி ஆயிரக்கணக்கான உயிர்களை காப்பாற்றியதாக இருந்தாலும் தமிழ்நாட்டை காக்கும் முதல் கேடயமாக திகழ்கிறவர் எங்கள் தலைவர் வைகோ அவர்கள். இப்படிப்பட்ட உன்னதமான தலைவரின் லட்சியங்கள் வெல்வதற்காக இயக்க தொண்டர்களால் தொடங்கப்பட்ட இயக்கம்தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். மறுமலர்ச்சி திமுக என்றால் வைகோ, வைகோ என்றால் மறுமலர்ச்சி திமுக. இதுதான் எங்களுடைய பெருமைக்குரிய நிரந்தர அடையாளமாகும். திராவிட இயக்கத்தின் போர் முரசாக விளங்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்ற காலங்களில் தமிழ்நாட்டில் ஒரு தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக உருவெடுக்க வேண்டும். அதற்காக இழந்ததை மீட்க, இயக்கத்தை வளர்க்க இயக்க தோழர்கள் நாம் அனைவரும் பாடுபடுவோம் என்று இந்த நன்னாளில் நாம் அனைவரும் சூளுரைப்போம். திராவிட இயக்க கொள்கைகளையும் லட்சியங்களையும் பாதுகாக்க தலைவர் வைகோ காட்டிய திசையில் நாம் அனைவரும் பயணிப்போம். இயக்கத்தின் இந்த 31வது ஆண்டு துவக்க நாள் விழாவில் வந்து இங்கே குருதிக்குடை வழங்கவிருக்கும் அனைத்து தோழர்களுக்கும் இயக்கத்தின் சார்பாக என் மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க மாமனிதர் வைகோ, வளர்க மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். நன்றி.